ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஃபைட்ருக்கு ஃபுட்டு போடாமல் தான் யோசிச்சு நம்ம இன்னும் ஃபைட்ருக்கு தண்ணி மாற்றி 3 மாதம் ஆச்சு. சரி வாங்க வாட்டர் கண்டிஷன் பண்ணலாம். நான் போர் தண்ணியில் கொஞ்சோன்னு ஆன்டி பேராசைட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இது பாதாம் லீஃப் எசன்ஸ். இது எப்படி செய்யணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளோரசன் க்ரீனாக மாறிடுச்சு. இப்போ நம்ம அந்த தண்ணியே நம்ம எடுத்து நம்ம பீட்டா ஃபிஷ் அதில் போட போகிறோம். ஏன்னா தண்ணி செட் ஆகணும், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நம்ம டேங்கில் போட்டவுடனே நம்ம கை வச்சு தான் பிடிச்சி போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்து கீழே ஊற்றணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் கைஸ். நான் தண்ணி எடுத்து நான் செடிக்கு ஊற்றுறேன். அது கொஞ்சம் பெரிய மரம் தான், பார்த்து ஊற்றணும், ஸ்லோவாக தான் ஊற்றணும். ஊற்றியாச்சு. நம்மளும் ஊற்றிக்கிட்டே இருக்கோம் கைஸ். பொறுமையாக ஊற்றணும், இல்லைனா பெபிள்ஸ் எல்லாம் விழுந்துடும். ஊற்றியாச்சு. இப்போ நம்ம அந்த பக்கெட் தண்ணி எடுத்து ஊற்ற போகிறோம். நம்ம கண்டிஷன் பண்ணி வச்சிருந்தோம்ல, அது பார்த்து ஊற்றிட்டோம். கல்லெல்லாம் ஓரம் கட்டிடுச்சு. அதனால் நம்ம கல்லெல்லாம் சரி பண்ணணும். கை வச்சு டேங்கில் கையை போட்டு இப்படியே பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒழுங்காக பண்ணதுக்கப்புறம் பிளான்ட்லாம் நம்ம வைக்கணும் கைஸ். சரி, நம்ம இப்போ ஃபைட் எடுத்துடலாம். நம்ம டேங்க் ஏற்கனவே நான் உள்ளே அந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ நம்ம ஃபைட்டரை உள்ளே பொறுமையாக போட்டுடலாம். இப்போ அந்த தண்ணியோடு தான் நம்மளும் ஊற்றணும். ஃபைட்டர் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃபீலிங்காக தான் இருக்கும் கைஸ், அதில் எதுவும் பயப்பட வேணாம். இப்போ நம்ம பிளான்ட் வைக்கணும். நம்ம மணி பிளான்ட்டு ஃபுல்லாகவே உள்ளே போட்டுருன்னு சொன்னால் அப்படி போடக்கூடாது. ஏன்னா அமோனியா இன்க்ரீஸ் ஆகும். வெறும் ரூட்டு மட்டும் இருந்ததுன்னா மினிமம் அமோனியா தான் போகும். அதனால் மீனுக்கும் நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.